சிவசேனா தேசியவாத காங்கிரஸ் கட்சியை தொடர்ந்து ஆம் ஆத்மி கட்சியையும் பாஜக உடைத்துள்ளது. ஆம் ஆத்மியிலிருந்து விலகிய ராகவ் சத்தா உள்ளிட்ட 7 மாநிலங்களவை எம்பிக்களில் 3 பேர் பாஜகவில் இணைந்துள்ளனர். மகாராஷ்டிராவில் சிவசேனா தேசியவாத காங்கிரஸ் கட்சியை 2ஆக உடைத்தது பாஜக. அதன்படி சிவசேனா கட்சியிலிருந்து மூத்த தலைவர் ஏக்நாத் ஷிண்டே தலைமையில் எம்எல்ஏக்களை வெளிவரச் செய்து அவரை முதலமைச்சராக்கியது. இதனால் சிவசேனா தலைவர் உத்தவ் தாக்கரே முதலமைச்சர் பதவியை இழந்தார். இதேபோன்று சரத்பவார் தலைமையிலான தேசியவாத காங்கிரஸ் கட்சியையும் 2ஆக பிளந்த பாஜக விமான விபத்தில் உயிரிழந்த அஜித் பவாரை துணை முதலமைச்சராக்கியது. அந்த வழியில் தற்போது டெல்லி முன்னாள் முதலமைச்சர் கெஜ்ரிவால் தலைமையிலான ஆம் ஆத்மி கட்சியையும் பாஜக உடைத்துள்ளது. ஆம் ஆத்மியின் இளம் தலைவர்களில் ஒருவரான ராகவ் சத்தாவை முதலில் வளைத்து போட்ட பாஜக தற்போது அந்த கட்சியின் 10 மாநிலங்களவை எம்பிக்களில் 7 பேரை தங்கள் பக்கம் இழுத்துள்ளது. இவர்களில் ராகவ் சத்தா, அசோக் மிட்டல் மற்றும் சந்தீப் பதக் ஆகியோர் பாஜகவில் இணைந்துள்ளனர். ஹர்பஜன் சிங், ராஜேந்திர குப்தா, விக்ரம் சக்னி, ஸ்வாதி மாலிவால் ஆகிய 4 எம்பிக்கள் விரைவில் பாஜகவில் சேர உள்ளனர். பாஜகவில் இணைந்துள்ள ஆம் ஆத்மி எம்பிக்களை தகுதி நீக்கம் செய்யுமாறு மாநிலங்களவை தலைவருக்கு அக்கட்சி சார்பில் கடிதம் எழுதப்போவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆம் ஆத்மி எம்பிக்களை விலைக்கு வாங்கியுள்ளதன் மூலம் பஞ்சாப் மக்களுக்கு பாஜக துரோகம் இழைத்துவிட்டதாக அரவிந்த் கெஜ்ரிவால் குற்றம் சாட்டியுள்ளார். சரத்பவாரின் தேசியவாத காங்கிரஸ், சிவசேனா கட்சிகளிடம் பயன்படுத்தப்பட்ட அதே வாஷிங் மெஷின் பஞ்சாபிலும் பயன்படுத்தப்பட்டுள்ளதாக பஞ்சாப் முதலமைச்சர் பகவத் மான் சிங் தெரிவித்துள்ளார். பஞ்சாப் மக்கள் இந்த 7 எம்பிக்களின் பெயரை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். அவர்களை பஞ்சாப் மக்கள் ஒருபோதும் மறக்க மாட்டார்கள் என்று கூறினார். டெல்லியை தொடர்ந்து ஆம் ஆத்மி ஆட்சியை பிடித்த மாநிலமான பஞ்சாபில் அடுத்த ஆண்டு சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறவுள்ளது. இந்நிலையில் ஆம் ஆத்மியின் 7 எம்பிக்களை விலைக்கு வாங்கியுள்ளதன் மூலம் பஞ்சாபிலும் கொள்ளைப்புறமாக ஆட்சியை பிடிக்க பாஜக சதித்திட்டம் தீட்டியுள்ளதாக அரசியல் விமர்சகர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர்.